அண்ணா இப்போ நேத்துல என்ன இருந்து பார்த்து பேச உன்னை பார்த்து பேசுனேன். ஏன் நிறைய பேர் ரீல்ஸ் எடுக்கும்போது அங்கதான் பார்த்து பேசுறேன். நிறைய நம்ம வட்டாரத்துல இந்த பெண் பிள்ளைகள் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் யார கேட்டாலும் இப்போ விஜய் வந்து திரிஷாவை வச்சுக்கினா என்னங்க குறை, என்ன தப்பு அப்படின்னு எல்லாம் பேசுறாங்க என்கிட்ட. உனக்கு தனியா ஏதாவது ஐடியா இருக்கும், ஏதாவது இதுக்கு ஒரு பதில் சொல்லுங்க. அவங்களுக்கு எல்லாம் புரியுற மாதிரி சொல்லு, எனக்கும் புரியுற மாதிரி சொல்லு. இல்ல அந்த சகோதரிங்க எல்லாருக்குமே நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுக்கிறேன். இப்ப நீங்க வந்து விஜய் ரசிகர், ஆமா கரெக்டா? ஆமா. உங்களுக்கு திருமணமாகி குழந்தைங்க இருக்கிறாங்க, கரெக்டா? ஓகே. இப்ப தன்னோட தலைவர் வந்து எப்படி இருந்துட்டாலும் நாங்க ஏத்துக்குவோம். இத அதிகமா பிரகடனப்படுத்துறது யாருன்னா பெண்கள் ரசிகைகள் தான். ஆமா. அதுல ஒரு ரசிகை வந்து என் கணவனே வேணான்னு சொல்லிட்டாலும் அவரு மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு ஒரு பொண்ணு வந்து சொல்லிச்சு, தெரியுமா? அப்ப அவங்க எல்லாம் என்ன பண்ணணும், தன்னோட கணவனுக்கு அவங்களே ஒரு திரிஷா மாதிரி ஒரு செட்டப்ப பண்ணி கொடுத்துடணும். ஆமால. ஆமா. அது நான் என்ன கேக்குறேன், ஒரு வீட்டுல இருக்கிற கணவன் வந்து வேற ஒரு பொண்ணு கூட இருந்தா உங்களுக்கு பிரச்சனை. ஆனா நீங்க விரும்புற தலைவன், 8.5 கோடி ஒரு தலைவன் வந்து வேற ஒரு பொண்ணு கூட இருந்தா நார்மலைஸ் பண்றீங்க. எப்படி? அதாவது நார்மலைஸ் அவருக்கு விருப்பப்பட்டு தானே பண்றீங்க. நீங்க உங்களை ஆள்றவர் தானே அவரு. அவரு வந்து யாரு கூட வேணா இருக்கலாம். ஏன் அந்த பொண்ணுக்கு வந்து 27 வருஷமா வாழ்ந்த பொண்ணு தானே, அதுக்கு வந்து ஒரு விவாகரத்தை கொடுத்துட்டு நீ உங்க வேலையை பார்த்துட்டு இருக்க வேண்டியதானே. ஆனா சமுதாயத்தை சீரழிக்கிற கேடு இது. தாவேக்காவை விஜய் ரசிக்கிற எல்லாமே என்ன பண்ணுவான்னு நினைக்கிறேன், பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணி வேற ஒரு பொண்ணு கூட இதே மாதிரி திரிஷா கூட எப்படி இருக்கிறானோ இதே மாதிரிதான் எல்லா ரசிகரும் இருப்பானுங்க. நான் இதை ஓப்பனா சொல்றேன். அவர் கடைபிடிக்கிறவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்க ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு தானே இவர் வந்து இப்படி பண்றாரு. கரெக்டான விஷயம், திங்க் பண்ண வேண்டிய விஷயம் தான். இப்ப நான் என்ன கேக்குறேன், இப்ப உங்க கிட்ட எல்லாம் பேசுனாங்கல்ல, அவங்க கணவனுக்கு அவங்க திரிஷா மாதிரி ஒரு மனைவியை செட் பண்ணி கொடுக்க சொல்லு. அதுதானே மகளிர், நீங்க எல்லாம் என்ன பண்ணுங்க, அண்ணன் சொல்ற மாதிரி அந்த மாதிரி உங்ககிட்ட வாழ்ற உங்க வீட்டுக்கார அந்த மாதிரி நீங்க விட்டுருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசணும். அதே மாதிரி இன்னும் ஒண்ணு, அந்த ஆம்பளை ரசிகர்கள் எல்லாருக்குமே இந்த அண்ணனோட அன்பான ஒரு அறிவுரை என்னன்னா, நீங்க தாராளமா வேற ஒரு பொண்ணை வச்சுக்கோங்க. ஏன்னா உங்க மனைவிமார்கள் வந்து பிரச்சனை இல்ல, திரிஷாவுக்கு மட்டும் தான் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்களா? அப்ப நீங்க வச்சுக்க போற பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணணும்ல. அது என்ன வந்து அவங்களுக்கு ஒரு சட்டம், உங்க வீட்டுல ஒரு சட்டம். ஏன்னா ஒரு தலைவர் உங்களை வழி நடத்துறாரு. இத நான் வந்து விஜய் ரசிகரா இருந்தா நானே கேட்டேன், இது தப்புதான கான்செப்ட், ஒரு முன்னுதாரணமா இருக்க வேண்டிய தெளிவான